வணக்கம், திஸ் இஸ் கார்த்திக் சண்முகப்பிரியன். வெல்கம் பேக் டு கேடி vlogs. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தரமான சிறப்பான ஒரு கெடா வெட்டு நடக்கும் போது வாங்க எல்லாரும் ஒன்றா போய் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நம்பி கெடா வெட்டுன்னு சொல்லி வந்த நேரம் ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு கெடா வெட்டினாலே ஒரு மதுரை ஸ்டைலில் ஒன்று இருக்குல்ல. ஏன் மதுரை தான் கெடா வெட்டுவாங்களா என்ன? ஃபேமஸ் இப்போ மதுரையே. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? கெடா வெட்டு மணி என்ன இது இன்னும் கெடா வெட்டிட்டு இருக்கீங்களா? ஆடியும் காணும் ஒன்னையும் காணும். எங்க ஆடு வந்துருச்சு, கட்டி வச்சாச்சு. 12 மணிக்கு ஆடை பலி கொடுத்துட்டு பிரியாணி பின்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வச்சிருக்காரு பாய். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி அண்ணன் பெருமையா சொல்லுவேன். 12 மணி கறி பயங்கரமா பசிக்குது. கப்பா கப்பா கப்பான்னு இருக்கு. இப்போ சாப்பிடணும் தக்காளி வெங்காயம் மட்டும் தான் சாப்பிடும். தக்காளி வெங்காயம் கூட சாப்பிட்டுருவேன் நானு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு சரி மதியானம் மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி. கெடா வெட்டினாலே அப்படிதான், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ உங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன கோயில், இது என்ன குலதெய்வம், இப்போ எதுக்கு கெடா வெட்டுறீங்க, என்ன வேண்டுனீங்க, அதெல்லாம் நீங்க இப்ப சொல்றீங்க. வேண்டுதல சொல்லக்கூடாது. வேண்டுதல்லாம் உங்களோட பாணியில நீங்க சொல்லலாம். இவர் தான் நம்ம குலதெய்வம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா எல்லாரும் அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, எங்களுக்கு குலதெய்வம் பாத்தீங்கன்னா முனீஸ்வரன். நாங்க எவ்ரி இயர் வருஷத்துக்கு ஒரு முறை, ஆமா, எஸ்பெஷலி அந்த ஆடி மாசம் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சண்டே ஓகே கண்டிப்பா ஃபேமிலியோட குலதெய்வத்துக்கு பூஜை போட்டு, ஓகே, குலதெய்வத்துக்கு படையல் போட்டு பலி கொடுத்து மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த குலதெய்வம்னாலே வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஃபேமிலியும் எல்லாருமே போவாங்கல்ல. கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் ஒரு சிலர் அதை மறந்துட்டு இருப்பாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க இஷ்ட தெய்வத்தை யார வேணா வச்சுக்கலாம், ஆனா குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். சீக்கிரமா எல்லாத்தையும் முடிங்க. டே மைண்ட் ஃபுல்லா அதே நினைப்பாவே இருக்கு. ஜஸ்ட் 3 hours கூட இல்ல, 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பசிக்குது இல்ல? நார்மலாக இப்போ நம்ம ஒரு கிடா வெட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ, ஓகேவா? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது கிடா வெட்டுக்கு போயிருக்கீங்களா இது மாதிரி? நாங்கள் வெட்டிருக்கோமே எங்கள் ஊரில். ஐயனார், இவர் உங்கள் குலதெய்வம் ஐயனார். உங்கள் குலதெய்வம் அது செங்கடாக்காரன். ஆமாம், வித்தியாசமாக அதுலேயே கிடா இருக்குது, செங்கடாக்காரன். ஓ, எங்கே அங்கேயே அதுலேயே இருக்குது செங்கடாக்காரன். நான் செங்கடான்னு நினச்சேன். செங்கடா. ஓகே செங்கடாக்காரன். இப்போ அங்கே என்னென்னலாம் பண்ணுவீங்க? உங்கள் குலதெய்வம் கோயிலில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா சமைச்சோடனே லைட்டாக சாப்பிட்டு லைட்டாக போட்டு தூங்கிடுவேன். என்ன பறக்கான அது? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல விஷயம் தான். அதுதானே பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆடு கட்டுவீங்களா? சும்மா ஜோக்கு. எல்லாம் சாப்பிட தான், வேற என்ன, வேற எதுக்கு? நீங்களும் கெடாலாம் வெட்டியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சில ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா நம்மளோட முன்னோர்களை தான் குலதெய்வம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையும் அதுதான். பட் நான் வச்சிருந்தது கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட முன்னோர்கள் நம்ம முன்னாடி நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தாலாம் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? தாத்தாவா பாட்டி ரெண்டுமே தான். அவங்க குலதெய்வமாக நமக்கு நமக்கு நம்ம கூட இருந்து துணையாக இருப்பாங்கன்றது தான் கான்செப்ட். அதனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த குலதெய்வம் கோயில்கள் அப்படின்றது ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி குலதெய்வம் நம்ம ஏன் குலதெய்வத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. குலதெய்வத்தை ஏன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ சாமி யூனிவர்ஸில் இருக்கும்போது குலதெய்வத்தை மறக்கக்கூடாது, என்றைக்காக இருந்தாலும் நம்ம பார்க்கணும், வருஷத்தில் ஒரு வாட்டியாவது குலதெய்வம் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட எந்த வழியாக நம்ம வந்தோம் அப்படின்றத
குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று. ஒன்றும் இல்லை, நம்ம அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், மேக்ஸிமம் சில பேருக்கு பாட்டம் பேர் தெரியும், பூட்டம் பேர் தெரியாது, பூட்டி பேர் தெரியாது, அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. அது இருக்கு, தமிழ் வார்த்தைகள்ல இருக்கு, பாட்டன், பாட்டி, இது பூட்டன். அருமையா பேசுறீங்களே. இருக்கு கார்த்தி, அந்த மாதிரி விஷயம் இப்போ இதுக்கு மேலே தெரியாது. இதை ரிசர்ச் எனக்கு தாத்தா கொள்ளு தாத்தா, கொள்ளுக்கு கொள்ளு தாத்தா, கொள்ளு மேல கொள்ளு தாத்தா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். அப்படிதான் நான் வந்து மெடிடேட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட் தான். ஆனால் பேர் தெரியணும்ல, எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது நம்ம பசங்க யாராவது அடுத்த ஜென்ரேஷன் வரவங்கலாம் இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு கூட்டு வரும்போது அதில் வந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது, நம்ம குலதெய்வம் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஒருத்தர் சொன்னார், எங்க குலதெய்வம் கோயில் பக்கத்துல ஒரு தாத்தா பூசாரி இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்போ நமக்கு குழந்தை பிறக்குதுன்னா அது நம்மளோட முன்னோர்களே வந்து பிறப்பாங்களாம். நீங்க வந்து குலதெய்வம் கோயிலில் வழிபாடு கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களே வந்து நமக்கு ஆண் குழந்தையாவோ பெண் குழந்தையாவோ வந்து நமக்கு பிறப்பாங்க. தெரியுது, நீ மூடு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது இல்லாமல் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு ஜென்ரலாக வந்து குடும்பமா போகணும். தனியா போறதை விட குடும்பமா போறது வந்து தட் மச் மோர் பெட்டர் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரு. ஏன்னா வந்து அவங்க நம்ம முன்னோர்கள்ன்றதுனால அவங்க சங்கதிகள் இப்போ இருக்கிற அந்த சங்கதிகளை அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுனால குடும்பமாக போகணும். குழந்தை குட்டி, தாத்தா பாட்டி, ஃபேமிலியாக புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு இந்த மாதிரி அதுதான் அந்த கடா வெட்டி அவங்கள ஹாப்பி பண்ணுறாங்க. அவங்கள ஹாப்பி பண்ணோன்னே பேசிக்காகவே வந்து நமக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், சாமி கிட்ட வேண்டிக்கிறோம்ல, அதே வந்து நம்மளோட முன்னோர்கள் நமக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் சாமியை தான் நம்ம குலதெய்வமாக வந்து விஷயமா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். அந்த காலத்துலலாம் வந்து ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம வச்சு கும்பிட்டுக்கலாம். பட் அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரிச் பீப்புள் கிட்ட தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குமே தவிர நார்மல் இந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அவங்ககிட்டலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவங்க ஒரு உருவமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பெரிய சிலையை வச்சு அதை வந்து அவங்களோட முன்னோர்களாக அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணி உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து யாருமே வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு மேக்ஸிமம் இப்போ விரும்புறது இல்லை. இப்போ வந்து உண்மையிலே இந்த மாதிரி குலதெய்வம் வழிபாடு நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களே, அது வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும். எல்லாரும் ஒன்று சேரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், எல்லாமே இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பேர் இப்போ வந்து தனி கொடுத்தணுன்ற மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், உண்மையிலே தனி கொடுத்தணும் பெஸ்ட்டா, இது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது பெஸ்ட்டான்ட்டு எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் தனி கொடுத்தனது தான் கமெண்ட் பண்ணுவாங்க. சரி, நான் சப்போர்ட் பண்ணுறேன். கூட்டு குடும்பமாக இருக்குது எவ்வளோ ஒன்றான விஷயம். நான் வந்து தனி கொடுத்தணும் அப்படின்றதான் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து சொல்கிறேன்ப்பா, இது ஆக்ஷன் மேடம். சரி, கேடிக்கு அதிகமாக ஓட்டு வருதா இல்லை ரஞ்சித்துக்கு ஓட்டு வருதான்னு பார்த்துடலாங்க. சாப்பாட்டுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த குட்டி உன்னதான் சாப்பிட போறேன்டா. என்ன இது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கேடி ஓவர் ஃபீலிங்க இல்லை ஜி, அந்த உயிரை பார்த்துட்டு சாப்பிடணும். ஓஹோ, இது ஓவர் தானே. ஃபீல் பண்ண வேண்டியது, அப்புறம் போய் கட்டு கட்ட வேண்டியது. அதை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. நம்பாதீங்க, இவருக்கு இதான் வேலை. எனக்கு வேணாம் ஜி. இல்ல ஆடை சாப்பிடல. சரி ரைட், எனக்கு ஆடு வேணாம், கோழி வேணாம். வேற என்ன வேணும்? நான் வெளிலங்க தயிர் சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே, பார்ப்போம். ஆடை பார்க்க வேண்டியது இல்ல நான் சொல்லிடுறேன். ஆடை பார்க்க வேண்டியது, ஃபீல் பண்ண வேண்டியது, அப்புறம் ஒரே வெட்டா போய் வெட்ட வேண்டியது, அடுத்து கோழியை பார்க்க வேண்டியது, லெக் பீஸ் இல்லைன்னு சண்டைக்கு போக வேண்டியது. மனசு வலிக்குதா? மனசு வலி நெகிழுது. பிச்சு புடிங்கி போட்டுருங்க மனுஷன். என்கிட்ட வந்துட்டு இது அப்ப என்ன போன ஜென்மத்துல நான் இதோட அண்ணனா போந்திருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. ஆமா, அதனாலதான் அது எனக்கு கிட்ட வருது. இல்லன்னா அது வராது. இப்ப நீங்க உட்காந்தீங்க லாஸ்ட் டைம், அது பொருளை காட்டு போயிடுச்சு பாருங்க. ஆமா, என்னது பிடிக்கல. அந்த லெக்கை மட்டும் எடுத்து சாப்பிடும்போது காப்பாத்துவோம். எப்படி மனசாட்சியில ஒரு உங்களுக்குன்னு அந்த ஒரு இதுவே இல்லையா, அந்த அதுவே இல்லையா, இல்ல எதுவுமே இல்லையா? அது எப்படி நேர்ல பார்த்து நீங்களாம் வந்து மனுஷ ஜென்மமே இல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இல்ல கேடிங்க, ரொம்ப நல்லவனா ஆன்ற மாதிரி இருக்கு. எனக்கு எதுவும் மனசு சரியில்லைங்க. நான் சாம்பார் சாதம் தான் சாப்பிட போறேன். வேணாங்க.
அனைவரும் எழுந்து போமா? சாப்பிட்டு எழுந்திருப்போம். ஸோ ஃபைனலி வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். ரைட்டு அருமை, சூப்பர். இல்ல வெள்ளாடு வாங்கி நம்ம கட் பண்ணும்போது தான் நம்ம சாப்பிட்ற செம்மறி அடுக்கும் இதுக்கு வந்து வித்தியாசம் தெரியுது பாருங்க. நிஜமாலே வேற லெவல் டேஸ்ட். இது எப்படி எக்ஸ்பிளைன் வந்து எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி. ஆடு நினைச்சா வருத்தமா இருக்குன்னு நினைச்சேன். சுவையை பார்க்கும்போது அந்த வருத்தம் காணாம போச்சு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? லேட்டாக சாப்பிட்டாலும் செம்மையா இருக்கு. லேட்டாக சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கா இல்லை அது பாவம்னு சொல்லிட்டு. அது வேற ஆடு, இது வேற ஆடு. அனைவரும் எழுந்து போமா? சாப்பிட்டு எழுந்திருப்போம். ஓகே ரைட்டு. ஆடு வேணாம் பாவம்னு சொல்லி ஃபீல் பண்ணால்தான் வச்சு செஞ்சிருக்காப்புல. அவரை பார்த்து சொல்லுங்க. ஆடாவது மாடாவது